இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க சோயா சங்க் 65 எவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதனால் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸ் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணுங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா அதில் ஈரம் இல்லாமல் புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது. நான் ரொம்ப சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் அந்த சுடுதண்ணியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா ஈரம் இல்லாமல் நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மைதா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மீல் மேக்கர் 65 செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுடலாம். கரம் மசாலா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். இதில் கண்டிப்பாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. சோயா சங்க்ஸில் நம்ம எவ்வளோ தண்ணி புளிஞ்சாலும் கூட அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக உப்பு சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும். திரும்ப திரும்ப கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. ஈஸியாகவே மீல் மேக்கர் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதனால கண்டிப்பாக வாங்கி இதை அடிக்கடி இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா புளிஞ்சு வச்சுருக்க இந்த சோயா சங்க்ஸ் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதில் ஈரமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு தண்ணி அதுவே விட்டு கரெக்டான பதத்தில் வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி நீங்கள் சப்போஸ் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியே சேர்க்காமல் பாருங்கள், இந்த அளவுக்கு அதுவே தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு. நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தான் இத்தனைக்கும் நம்ம போட்டோம். அதுவே திரும்பவும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கூட கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ அதை சேர்க்கல. ஃபைனலாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும். இந்த சோயா சங்க்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்கல. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா அந்த மேரினேட் ஆகி இந்த நல்லா அந்த மசாலாலாம் ஊறி இருக்குது பாருங்கள். தயிர் மட்டும்தான் நான் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். அடுப்பில் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதோட நல்லா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துடலாம். இது சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா சாதத்தோடும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சைட் டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு இதை வச்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. மொறுமொறுன்னு சோயா சங்க் 65 எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.